வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம மேக்ஸில் ரொம்பவே முக்கியமான அப்ளிகேஷன் ஆஃப் பிதாகரஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. பிதாகரஸ் என்ன செய்தார்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு செங்கண முக்கோணத்தை எடுக்காரு. அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதுக்கடுத்து பிதாகரஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அதாவது 90 டிகிரியில் ஏ பி சி அப்படின்ட்டு முக்கோணத்துக்கு 3 பார்ட் கொடுக்காங்க. அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டீட்டா. அது மட்டும் இல்லாமல் டீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடை ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கம் அப்படின்னு நியமிக்காரு. எதிர்பக்கத்துக்கு அப்படியே அடியில் இருக்க பக்கம் அடுத்துள்ள பக்கம், இல்லை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்க சாய்வை கர்ணம் அப்படின்ட்டு பேர் வைக்காரு. அப்போனா பிதாகரஸ் என்ன சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா, பிதாகரஸ் தேரம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கர்ணம் ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஸ்கொயர் சீக்வல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஸ்கொயர் சீக்வல் டு ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு தனித்தனி வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தேட் ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏசி மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தேட் ஃபோர் ஏசி சீக்வல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதுதான் பிதாகரஸ் தேற்றம். இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி பார்க்கலாம். தேங்க்யூ.